அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான தக்காளி சட்னியும் அது கூட எக் தோசையும். நம்ம காலையில் அவசர அவசரமாக சமைக்கிறது, அவசர அவசரமாக ஏதாவது பண்ணுறது நம்ம பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அது தெம்பாக இருக்கணும், பிள்ளைங்களுக்கும் உடலுக்கும் நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் சரி நமக்கும் சரி நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளி சட்னி எப்போதும் அழகாகவே எல்லோரும் என்னை விட நல்லா கூட செய்யலாம். இருந்தாலும் நான் எப்படி செய்வேங்கிறத சொல்கிறேன். கொஞ்சோண்டு ஆயிலை விட்டுட்டு அதில் பூண்டை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போடணும். இது உரப்புக்கு நம்ம மிளகா போட போகிறது கிடையாது, குடமிளகா தான் போட போகிறோம். குடமிளகாவில் கேப்சிகமில் நிறைய தெம்பு இருக்குது, ஹார்ட்டுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் அதை பண்ணுங்கள். நான் கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம், தக்காளி இதுதான் என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள். இன்னும் பீட்ரூட் இருக்குது, வேண்டாம் இது போதும், சீஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குன்ட்டு என் பையன் ஓகேன்னு சொன்னால், அதனால் நம்ம இப்போ ஒரு அவசரமாக போகிறாங்க, 2 தோசை தான் சாப்பிடுவாங்க, நம்ம 2 தோசை ஃபுல்லிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த தோசையை ஊற்றிட்டு நம்ம அந்த இருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதில் 2 எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணி அந்த தோசை முழுக்க அழகாக பண்ணி விட்டுட்டு பட்டரை நல்லா தடவிடணும். சீஸ் இருந்தால் சீஸை போடுங்க, இல்லை பன்னீர் இருந்தால் பன்னீரையும் துருவி கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடணும். நம்ம மூடி வச்சோன்னு வைங்களேன், மேலே உள்ள எக்கும் நல்லாவே வெந்துடும். நம்ம திருப்பி போட தேவை இருக்காது. சில பேர் திருப்பி போடுவாங்க, திருப்பியே போடணும். இப்படி பண்ணிவிட்டு மேலே நம்ம சாஸ், என்ன சாஸ் உங்கள்கிட்ட பீஸா சாஸ் இருந்தால் கூட அதை கூட போட்டுக்கோங்க. போட்டு தடவி விட்டு கொடுத்தோன்னு வைங்க, இது ஒரு தோசை, இன்னொரு நார்மல் தோசை போதுங்க. பிள்ளைங்க அன்னைக்குள்ளே ஹெல்தி ப்ரோட்டீன் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கிடச்சிரும். இன்ஷால்லா எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் நைட் வச்சுருந்த சாம்பாரும் இந்த தக்காளி சட்னியும் வச்சு சூப்பராக முடித்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.